ஆனா இப்போ தருவார். ஏன்னா தேர்தல் வருது, ஓட்டு போடணும். இப்போ தருவாரு, 1000 ரூபாய் தருவாரு, உங்களுக்கு பஸ் தருவாரு, லெட்டர் தருவாரு, லேப்டாப் கொடுப்பாரு, மிக்சி கிரைண்டர் கொடுப்பாரு, கொடுத்தா ஆடு பாடு கொடுப்பாரு, இல்ல எல்லாரும் ஒரு கொண்டாடி கூட கொடுப்பாரு. ஆடு பாடு கொடுப்பாரு, இல்ல எல்லாரும் ஒரு கொண்டாடி கூட கொடுப்பாரு. அதிமுகல மிஸ்டர் சி.வி. சண்முகம் அவர்களே 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சி ஆண்டிங்க. என்ன பண்ணீங்க? மகளிருக்கு என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. நீங்க எதனா ஒண்ணு பண்ணிருக்கீங்களா? ஒண்ணுமே பண்ணல. எதனா குடிக்கணும், எதனா வளரணும், எதனா வச்சு உங்க வீட்டுல பொண்ணுங்க இருக்காங்களா இல்லையா? உங்க ஒய்ஃபும் ஒரு பெண் தானே, உங்க மகளும் ஒரு பெண் இருப்பாங்களா? உங்க வீட்டுல எல்லா சொந்தக்காரங்களும் பெண் தானே. அப்ப எல்லா பெண்களையும் நீங்க இழிவுபடுத்துறீங்களா? ஏன் அதிமுகல யாரும் பெண்கள் இல்லையா? இது தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இது அசிங்கம் தான். நீங்க குடிச்சிட்டு இது மாதிரி வளர்ந்து இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இது நீங்க நேர்ல வந்தீங்கன்னா எதை கழட்டி அடிப்போனே எங்களுக்கே தெரியல. அவ்வளவு அசிங்கமான வார்த்தை இது. பெண்கள்லாம் எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்குது. இந்த வார்த்தை சொல்றது ரொம்ப தப்பு. இது எங்களுக்கு மட்டும் பெண்களுக்கு கிடையாது. எல்லாம் நீங்க சொன்ன எல்லாமே உங்க குடும்பத்திலயும் அது சார்ந்துதான் வரும். இது பாக்குறப்போ என்ன சொல்றதுன்னு புரியல. அந்த ஆளு நேர்ல வந்தாருன்னு வச்சுக்க, அவருக்கு மரியாதையே கிடையாது. நான் இவரு பெண்களை பத்தி இவ்வளவு இச்சையா பேசியிருக்கிறாரு. ஆளுக்கு ஒரு பொண்டாட்டின்ட்டு இவரு அவங்க அக்கா தங்கச்சிங்க, அவங்க அம்மா, அவங்க பொண்ணு, அவங்க பொண்டாட்டியே கொஞ்சம் நினைச்சு பார்க்க சொல்லு. முறிவா பெண்களை பத்தி இச்சப்படுத்தி பேசியிருக்கிற. ஏன் பேசணும் சொல்லுங்க. இதை இப்போ நானும் ஒரு பெண்ணு, அவங்க வீட்டுல இந்த இப்ப நாங்க எடுக்கிற உங்களுக்கு பேட்டி கொடுக்கறத அவங்க வீட்டுல பாப்பாங்க. இப்ப அவங்க வீட்டுல அவரை எதால அடிச்சு எதால கவுப்பாங்க, புரியுதுங்களா? இது மாதிரி பெண்களை பத்தி அவங்க வீட்டுல பெண்கள் இருக்கிறாங்களே, அவரு நேர்ல வந்தாருன்னு வச்சுக்கீங்களேன், நாங்க என்ன பண்ணுவோம்னு தெரியாது. மகளிர்லாம் ஒன்னா சேர்ந்தோன்னு வச்சுக்கீங்க, என்ன மகளிரை பத்தி பேசியிருக்கிறாரு, நாங்க என்ன பண்ணோம். அந்த அம்மையார் ஜெயலலிதாக்கு முன்னாடி ஜானகி அம்மா இருந்தாங்க. சோ அவங்களும் ஒரு மகளிர் தான். ஜெயலலிதா அம்மா அதுக்கும் முன்னாடி எல்லாம் பிரதமர் யார், இந்திரா காந்தி தான். அவ்வளோ ஒரு மகளிர் தானே, அவங்களும் ஒரு மகளிர் தானே. இவங்கெல்லாம் மகளிர் அடி வாழடி யாரும் இது மாதிரி பேசுறது கிடையாது. ஆனா இந்த ஆள் ஒண்ணுதான் ஃபர்ஸ்ட். இந்த ஆள் நான் சொல்றேன்னு அவர் எது வேணாலும் பண்ணிட்டோம், அதை பத்தி கவலை கிடையாது. இந்த ஆளுக்கு என்ன தகுதி இது? அதனால குடிக்க வடிவேல் சொல்லுவான் தெரியுமா, அது மாதிரி கதையா இருக்குது. இந்த வடிவேல் பேச்சுதான் இவன் பேச்சு, குடிகார பேச்சு, பொழுது வந்த பேசானா அவன் காரியகாரம் பேச்சாளர் இவன். அங்கேயே தத்தக்க புத்துக்கா நடந்துனுக்குது. நீ ஏன் நிரந்தரம் இல்லாத நடந்துனுக்குது? நீ எப்படி இந்த பேச்சு பேசலாம் சொல்லுங்க? நீ எதுக்கு, உனக்கே அங்க நிரந்தரம் இல்லை, நீ எப்படி பேசலாம்? இது மாதிரி என்ன திட்டங்கள் கொடுத்துருக்காங்க இப்ப எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கே தெரியாதா என்ன திட்டங்களும்? இந்த 10 ஆண்டு காலங்கள் என்ன திட்டம் கொடுத்துருக்காங்கன்னு தெரியாதா? பத்திரிகையாளருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நீ வர சட்டமன்ற தேர்தல்ல ஒரு கட்சிக்காரனுக்கும் அவங்க பொண்டாட்டி தரேன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றியே. சரி, அப்படியே நீ என்ன தருவ? உனக்கு எதுவுமே தர மாட்டியா? நீ எடுத்து தானே பழக்கம். அந்த அம்மா இருந்தாங்கப்பா, பரவாயில்ல, ஒரு அளவுக்கு செஞ்சாங்க. பெண்கள்லாம் நாங்க தைரியமா இருந்தோம், எல்லாம் பண்ணோம். அதே ஆட்சியே மறுபடியும் இன்னும் டபுள் மடங்கா நாங்க உணர்றோம். எங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு. எங்க ஒரு பஸ்லப்பா 10 ரூபாய் இல்லாத உனக்கு அது கேலி கூத்தா இருக்கும். சி.வி. சண்முகத்துக்கு கேலி கூத்து. 10 ரூபா வாட்டர் பாட்டில் ஃப்ரீ, பஸ்ல போனா ஃப்ரீ. நீ கோடியா கொள்ளடிச்சு வச்சுக்கிறீங்க. அந்த அம்மாவை ஏமாத்தி கோடியா இன்னும் எப்படி ஏறி ஆட்சியில உட்காரலாம், சீட்டை பிடிக்கலாம். நீ என்ன சீட்டு, நான் என்ன சீட்டு? ஒரு அதிமுகன்ற கட்சியை 10 கிளைகள் ஆகிட்டான். 10 கிளையா பிரிஞ்சு போய் கிடக்குது. எனக்கான்ற மாதிரி 10 கிளையா பிரிஞ்சு போய் கிடக்குது. நீ எடுத்துக்கலாமா, நான் எடுத்துக்கலாமா, உனக்கு சேரா எனக்கு சேரான்னு அந்த ஒரு சேரை 100 பேர் புடிச்சு இழுக்கிறான். மக்களாகிய எங்களுக்கு தெரியும், எதிர்கட்சி நீ உக்காஞ்சின்னு என்ன குறை சொல்லலாம், ஏது குறை சொல்லலாம், நீ எது ஒன்னா சொல்லு. இந்த வார்த்தையை சொல்லலாமா? இவனுக்கு தைரியம் இங்க பேச செருப்பு கட்டி நாங்களே பொதுமக்கள் நாங்களே அடிப்போம், செருப்பாலே அடிப்போம். வேற எதனா கூட பேசு, நீ ஆட்சியை பத்தி பேசு. உன்ன எதனா சொல்றாங்களா? ஆட்சியை பத்தி பேசு, கட்சியை பத்தி பேசு, அவரை பத்தி பேசு. எவ்வளோ சொல்லிட்டீங்க, உங்ககிட்ட யாருமே இல்லையே. அப்போ ஒரு கட்சி போனா புள்ள ஒரு கட்சி போறான். ஆட்சியில ஒற்றுமை இருந்து நீ எப்படி ஆட்சியை நீங்க நடத்த முடியும்? எங்களை அவர் பேசுறது தப்பான வார்த்தை. அவரை கேட்க அவருக்கு என்ன தகுதி இருக்குது? அவர் நல்லதை தான் செய்யறாரு. பஸ் வசதியில இருந்து எங்களுக்கு ட்ரைனேஜ் ஆச்சா கூட ஒரு எதுனால கூப்பிட்ட உடனே நிக்கிறாங்க. அந்த ஆட்சியில, இந்த ஆட்சியில என் பசங்களுக்கு காலையில டிஃபன் கிடைக்குது, பீஸ் 1000 ரூபாய் போடுறாரு, எங்களுக்கு 1000 ரூபாய் போடுறாரு மகளிருக்குன்ட்டு. எல்லாமே செய்யறாரு. அக்கா தங்கச்சிங்களை தான் பாக்குறாரு, அம்மாங்களை தான் பாக்குறாரு, குழந்தைங்களை பொண்ணு பேர பேத்திங்களை தான் பாக்குறாரு. அதனால அவரை பத்தி பேசுறதுக்கு யாருக்கு தகுதியே கிடையாது. அவங்க பேசுறதுக்கு முன்னாடி அவங்க ஃபர்ஸ்ட் திரும்பி பார்க்க சொல்லுங்க. அவங்க இட்டுமே விட்டுருக்காரா யாரனா? அந்த மாதிரி அவர் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு யாரா இட்டுமே விட்டுருப்பாரா? பொண்டாட்டி இட்டுமே விட்டுருக்காரா? கேளுங்க அவரை. இந்த மாதிரி ஒரு பெண்களை இழிவுபடுத்தி பேசலாமா? அவங்க வீட்லயும் பெண்கள் இருக்கிறாங்கல்ல, அப்ப அவங்களையும் குறிச்சு தானே அது பேசியிருப்பாரு. பெண்களை இழிவுபடுத்தி பேசுறதுக்காகவா இவர் கூட்டம் போட்டிருக்காரு? எதை பேசணுமோ அதை பேசணும். அவர் முன்னாள் அமைச்சர் வேற எந்திருக்கிறாரு. அவர் இந்த அளவுக்கு
பார்த்து பப்ளிக்கில் பேசும்போது என்ன வார்த்தை ஒன்றுன்றது அவர் கொஞ்சம் யோசிச்சு தான் பேசணும். ஏதோ வந்தது போனது சொல்கிற மாதிரி சொல்லக்கூடாது. இலவசன்றது ஏழைகள் தான், பட் வந்து அது அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது வேட்ஸ். நாளைக்கு அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இலவசம் கொடுக்க தான் போகிறாங்க. அதனால் பப்ளிக்கு அதை ஈஸியாக கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் முன்னாள் மினிஸ்டர் சொன்னது தப்பான வார்த்தை தான். எல்லாரையும் கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இலவசம் கொடுத்துட்டு அவங்களே சொல்லி காமிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அவரோட கருத்து வந்து ஏற்றுக்கத்தக்கது இல்லை. திருப்பி வாபஸ் வாங்கினா பெட்டர். அவரெல்லாம் ஒண்ணு தானே. இப்ப இவர் கேட்ட மாதிரி அவர் கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க? அது தப்பான வார்த்தை தானே. அவர் கேட்க வேண்டியது தானே. நீ ஏன் அந்த வார்த்தை கேட்கணும்? இவர் கேட்க வேண்டியது தானே. அவரை ஏன் கேட்கல எடப்பாடி என்ன இது வரைக்கும்? ஏன் கேட்காத இருக்காரு? அவர் இந்த மாதிரி வார்த்தை அவர் கேட்டிருந்தா அவர் என்ன பண்ணிருப்பாரு? இது வரைக்கும் அந்த 10 வருஷம் ஆண்டாங்க, அவங்க எதுவுமே செஞ்சு நான் பார்த்ததே கிடையாது. இவங்க வந்து நாங்க எதுவும் இது வரைக்கும் 10 வருஷம் ஆண்டாரு, நாங்க எதுவுமே அனுபவிக்கல. இந்த ஆட்சியிலனாலும் நாங்க அனுபவிக்கிறோம். ஒரு 1000 ரூபாய் மாசமான அண்ணன் போடுற மாதிரி, என் கூட பிறந்த அண்ணன் போடுற மாதிரி, தம்பி போடுற மாதிரி, அப்பா போடுற மாதிரி எண்ணத்தில் நாங்க அந்த 1000 ரூபாய் அனுபவிக்கிறோம். பசங்களுக்கும் ஸ்காலர்ஷிப் போடுற 1000 ரூபாய். அது இல்லாம சத்துணவு திட்டம் எல்லாமே கொரோனா டைம்ல கூட எந்த கட்சிக்காரங்க உள்ள வந்தாங்க? கொரோனா டைம்ல போனது அவர் ஒண்டியா தான். வார்டா போய் பார்த்தாரு, எல்லாருக்கும் என்னென்ன வேணும் என்னென்ன பண்ணோம் எல்லாமே செய்யறாரு. இப்போ கூட எல்லாமே ஹாஸ்பிட்டல் எல்லாம் சலுகையும் இருக்குது. ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காரு. பெண்களை முன்னேற்றத்தை பாக்குறாரு. இந்த வார்த்தை பேசுறது அவர் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அவர் வந்தாருன்னா அவரை நிக்க வச்சு கேள்வி கேட்பேன். எல்லா லேடிஸும் மாட்டினா எல்லா லேடிஸும் கழி ஊத்துவோம்னு சொல்லுங்க அவரை. அதாவது அவர் சொல்ற கருத்து வந்து அவருக்கு என்ன பேசணுன்றதே தெரியாம பேசுவாரு. அவர் சொல்றாருன்னா இப்போ திமுக கொடுக்குதுன்னு சொன்னா அவர் என்ன கொடுக்க போறான்றதே தெரியாது. 10 வருஷமா அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒரு வார்த்தை கூட அவங்க நிறைவேற்றல. இன்னைக்கு டிஎம்கே எவ்வளவு நிறைவேற்றி இருக்குது அவங்க கட்சிக்காரங்களுக்கே தெரியும். ஏன்னா அவங்களும் வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளவு பெண்கள் அந்த கட்சியில் இருக்கிறவங்களும் வாங்கியிருக்கிறாங்க. யாரும் வாங்காம ஒன்றும் இல்லை. பேசுறதுக்காக அவர் பேசுறாரு. அவர் என்ன பேசினாலும் விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் எங்கேயுமே எடுபடாதுன்ற ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிறார். திமுக வந்து செய்யறது வந்து கருத்துக்களை வந்து கேட்டுதான் வந்து தொண்டர்களாக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, எம்எல்ஏ இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கரெக்டாக சொல்லுவாங்க. ஆனா இவர் வந்து யாருமே மதிக்காம கொள்ளாம இவரா பேசக்கூடிய வார்த்தைகளை பேசுவார். அது வந்து மக்கள் ரீச் ஆகும், நம்மளை தூக்கி வச்சிருக்கோம் கொண்டாடணும் அவர் நினைச்சுங்கிறாரு. அது ஒருபொழுதும் ஏற்படாது. சிஎம் வந்து லேடிஸுங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காரு. பஸ்லேயே ஆகட்டும், படிப்பிலே ஆகட்டும், விளையாட்டுத்துறையில எல்லாத்துலேயுமே பெண்கள் வந்து முதல்ல வரணும்னு அவர் நல்ல தெளிவாக முடிவு எடுத்து பெண்களுக்கு வந்து நல்ல சம உரிமை கொடுக்கணுன்றது வாய் உதாரெல்லாம் விட்டுட்டு போல அவர் எல்லாமே செயல்பாட்டில் நடத்தின்னு வராரு. அதை வந்து இவங்களால செய்ய முடிஞ்சா பண்ணணும், இல்லைன்னா மற்றவங்களை குறை சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்தா இப்போ ஏடிஎம்கே லேடிஸுங்களோ, நான் வந்து பொதுவாக பேசுகிறேன், தப்பாக யாரும் நினச்சிக்காதீங்க, ஏடிஎம்கே லேடிஸுங்க கூட தான் வாங்குறாங்க. அப்போ அந்த வார்த்தை அவங்களுக்கே தானே, அவங்க எங்களுக்கு மட்டும் இல்லைல்ல, அவங்களுக்கும் தானே. எதுக்கு லேடிஸுங்களை இழிவு பற்றி பேசணும்? அவரால் முடிஞ்சா நல்லது செய்யணும், இல்லைன்னா விட்டுடணும். நல்லது செய்கிற ஒரு மனுஷனா இவன் குடிச்சிட்டு தண்ணி போட்டுட்டு பேசுறவன் இவன் மனுஷனா? அவர் வந்து நேரில் எங்கேயாவது லேடிஸ் நிற்கும் போது வந்து பேச சொல்லுங்க. அவரை பெண்களை வந்து சம உரிமை கொடுக்குறாரு, பெண்களை மதிக்கிறாரு. எல்லாமே அவர் பண்ணிட்டு வரும்போது நீங்களே இறங்கி பண்ணுங்க. அதை விட்டுட்டு அவரை குறை சொல்லிக்கணும். வீட்டுக்கு ஒரு பொண்டாட்டி, அதெல்லாம் ரொம்ப கண்டிக்கத்தக்கமான விஷயம். அது அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு வந்து அது அவர் சொன்ன வார்த்தை எங்க வெளியில இருக்கிற நாட்டில் இருக்கிற பெண்களுக்குலாம் இல்லை, அவங்க வீட்டு பெண்கள் உள்பட தான் அவர் பேசியிருக்காரு. இது ரொம்ப தவறான விஷயம். அது அவர் வந்து எல்லாம் தெளிவாக முடிவு எடுத்து லேடிஸுங்களுக்கு நல்லது செய்யணும்னு அவர் நினைக்கிறாரு. இவர் குடிச்சிட்டு வாய்க்கு வந்ததை உதார விட்டு போறாரு. அவ்வளோதான் வித்தியாசம் அவருக்கும் இவங்களுக்கும். இந்த அம்மாவும் வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. அவங்களும் பெண்களுக்காக தான் வந்து முதலிடம் கொடுத்தாங்க. ஆனால் அதில் இருந்துக்குன்னு இவங்களாம் இப்படி பேசுறதுலாம் அவங்களே அவமானப்படுத்திக்கிற மாதிரி இருக்கு. மெயினாக அந்த அம்மாவையும் அவங்க அவமானப்படுத்துறாங்க. நேரில் வந்து பேச சொல்லுங்க, அப்புறம் பாருங்க லேடிஸுங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றோன்னு. இதை எப்படி அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த பேச்சை கேட்டுக்கின்னு எங்கள் ஏழை மக்கள்லாம் கூட எப்படி இருந்தாங்க? நல்லா போட்டிருப்பாங்களே, தொடப்பு கட்டியால் செருப்பால் வாங்கியிருப்பாரு, எப்படி விட்டுட்டு இருக்கிறாங்க? அதே வார்த்தை இங்கே சென்னையில் அவர் பேசியிருந்தாருன்னா கண்டிப்பாக நாங்களாம் போட்டிருப்போம். ஆளுக்கு 2 தர்மடி போட்டிருப்போம் அவரை. பெண்கள் நாட்டின் கண்கள்ன்றாங்க. அந்த மாதிரி பெண்களை போயிட்டு இவர் இந்த மாதிரி பேசலாமா? அதே பெண் தானே வந்து ஆட்சி ஆண்டுட்டு போனாங்க. அதே எங்களை மாதிரி ஒரு பெண் தானே ஆட்சி ஆண்டுட்டு போனாங்க. அந்த மாதிரி ஆட்சி ஆண்ட இடத்துல வந்து நின்று இவர் இந்த வார்த்தை பேச தகுதி இருக்கா? இவருக்கு அந்த பதிவிலேருந்து அவரை வந்து உடனடியாக நீக்கம் செய்யணும். அவருக்கு எந்த பதிவும் கொடுக்க, எந்த பொறுப்பும் கொடுக்கக்கூடாது. பெண்களை போய் எப்படி அவர் பேசுவார்? செல்லூர் ராஜே தான் நம்ம கலாய்ப்பாங்க. பட் இவரும் இது மாதிரி, இவர் வந்து சட்டத்துறை அமைச்சராக இருந்தார். அவரே இப்படி பேசும்போது செல்லூர் ராஜேனா பரவாயில்ல, அவர் கமர்ஷியலாக பேசுறவர், அவரை ஏற்றுக்கிறாங்க. இவர் வந்து சட்டம் படித்தவரே இப்படி பேசினாருன்னா அது வந்து ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். எக்ஸாக்டாக இந்த வேர்டு வந்து லேடிஸ்க்கு அஃபெக்ட் ஆச்சுன்னா அவங்க யோசிக்க தான் செய்வாங்க. அது மாதிரி வார்த்தைகள்லாம் அஃபெக்ட் ஆகுது இல்லை, அது அவங்க லேடிஸ்க்கு தெரியும். அது அந்த வார்த்தை வந்து வேற தங்கம் கொடுங்க, கார் கொடுங்க, பங்களா கொடுங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல. இதுமாரி வார்த்தைகள் பேசும்போது எல்லாருக்குமே உண்டாகும். அந்த மனசில் அந்த இது போய் நிற்கும் கரெக்டாக. ஏன்னா அது வந்து
அசிங்கமத்துற மாதிரி ஆயிடுது அந்த வார்த்தை, வேற ஒன்றும் இல்லை. அதிமுகல 0 தான். பெண்கள் வந்து எதுவுமே பயன்பெறவே இல்லை. என்ன பண்ணாங்க? பஸ் இலவசமா இது பண்ணாங்களா? இல்ல கல்வித்தொகை எதனா இலவசமா பண்ணாங்களா? இல்ல சத்துணவு இலவசமா பண்ணாங்களா? விளையாட்டுக்கு யாருன்னா முன்னுரிமை கொடுத்தாங்களா? எதுவுமே. மாசம் 1000 ரூபாய் வந்து பொதுவா வாங்குறாங்க. திமுகலயும் சரி அதிமுகலயும் சரி எல்லாமே இதர கட்சிகள் எல்லாருமே வாங்குறாங்க. பொதுவா தான் பண்றாங்களா கண்டி. ஒரு கண்ணில் வேணா ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வச்சு சிஎம் பார்க்கல. எல்லாருமே நம்ம மக்கள் தான், எல்லாருமே நம்ம சொந்தம் தான் அப்படின்ற மாதிரி தான் பொதுவாக தான் கொடுக்குறாங்களா கண்டி. ஏன் அவங்களுக்கே தெரியாதா? அதிமுக காரங்க ஒரு 1000 ரூபாய் வாங்குறாங்களா, ஐயோ திமுகல கொடுக்குறாங்கன்ட்டு வேணான்னு சொல்றாங்களா? இல்லையே, வாங்கிட்டு தானே இருக்காங்க. இந்த வார்த்தை வந்து அவங்களுக்கும் தான் சார்ந்தது. இது பெண்களுக்கு இழிவுபடுத்துற மாதிரி பேசுறாரு. இது கண்டிக்கத்தக்கது. அது பப்ளிசிட்டி ஆகிறதுக்காக பேசுறாரா என்னன்னு தெரியல. ஆனா பெண்களை வந்து இது மாதிரி கொச்சப்படுத்தி பேசுறது ரொம்ப தப்பு. அது பெண்கள் இருக்கும் போது அந்த நடுவுல வந்து பேச சொல்லுங்க. அப்ப இருக்குது அவருக்கு என்ன பண்ணுவோம். அவருக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அவர் மேல. இதோட வந்து பெண்களை வந்து அவர் தவறா பேசக்கூடாது. இது வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். எடப்பாடி எப்படி கேட்பாரு? விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிறது ஒரே ஒரு ஆளு, அவர் சிவி சண்முகம். அவரையும் விட்டா நம்ம கட்சி என்ன ஆகுறது? ஒவ்வொருத்தரும் போயின்னே இருக்கிறாங்க. சிவி சண்முகத்தையும் விட்டா நம்ம கட்சியில் யாரும் இல்லைன்னா எடப்பாடி நினைப்பாரு. அந்த கட்சியில் தலைவர் யாரும் கிடையாது. யாரு பேச்சு யாரு கேட்டு சொல்றாங்க? மைக்கு கேட்ட எல்லா தலைவரும் தான் பேசுறாங்க. எந்த தலைவர் பேசல? நீ என்ன எழுத்து கேட்டா நான் போயிடுவேன், என்ன எழுத்து கேட்டா அவன் போயிடுவேன்ற இப்படிதான் ஓடி இருக்குது. அதனால வந்து மைக்கு கிடைக்கிறவங்க அவங்க அந்த கட்சியில் தலைவர். ஏன் இந்த ஆளுக்கு எதுக்காக, ஏன் என்ன பிரச்சனை? இந்த ஆளுக்கு எதுக்காக இந்த மாதிரி பேசின்னு இருக்கணும் சொல்லு பார்க்கலாம். சரி வர சொல்லுங்க, பேசாம எட்மெண்ட் நாங்களா ட்ரீட்மெண்ட் பாக்குறோம். பெண்களை பத்தி பேசினார் இல்லையா, நாங்களா எட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் பாக்குறோம். மாவட்ட செயலாளர் அந்த மீட்டிங்ல பேசி இருக்கிறாரு. மாவட்ட செயலாளர் மீட்டிங் போட்டோம், நாங்களே வந்து பேசுறோம். அப்போ இது மாதிரி அப்போ சும்மா இருப்பானா சொல்லுங்க பார்க்கலாம். இது மாதிரிலாம் பேசி எந்த பெண்கள் உனக்கு ஓட்டு போடுவாங்க? ஏடிஎம்கே ஓட்டே உனக்கு வராது. அவங்களும் பெண்கள் தானே. இப்போ உன் கட்சியில இருக்கிறாங்கப்பா, ஏடிஎம்கே ஆளுங்க பெண்கள் தானே. பெண்களை பத்தி இது மாதிரி உன் ஓட்டு உனக்கு வருமா? பெண்கள் ஓட்டு, மகளிர் ஓட்டு உனக்கு வருமா சொல்லு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுல இருக்கிற ஓட்டே உனக்கு வருதான்னு பாரு. உங்க ஒய்ஃப்ல இருந்து, உங்க பொண்ணுங்கள இருந்து, உங்க அக்கா தங்கச்சிங்கள இருந்து எல்லாம் பெண்கள் தானே. அது மாதிரி பேசலாமா? இச்சப்படுத்தி பேசலாமா? இதே மாதிரிதான்ப்பா குஷ்பு வந்தது. 1000 ரூபாய் கொடுத்தாங்க. 1000 ரூபாய் என்ன பெரிய 1000 ரூபாய் ஒரு மாதிரி பிச்சை காசு அப்படின்னு சொல்லிட்டு குஷ்பு அது ஒரு பரபரப்பு. இப்போ இருக்கிற இடம் காணோம். இங்க இதுல இருந்து பண்ணுச்சு, அதுல இருந்து அதுல போச்சு, அதுல இருந்து அதுல போய் இப்போ எங்க இருக்கிற இடமா குஷ்பு ஒண்ணு கூட கிடையாது. சொல்லுப்பா, எது ஒண்ணுன்னு ஒரு நியாயம் இருக்குது. நியாயம் நீதி என்ன இருக்கு. ஆனா இவர் குடிச்சிட்டு பேசுறாரு. இப்ப என்ன பண்ணுவாரு? இப்ப யோசிப்பாரு. இது மாதிரிலாம் பேட்டி எல்லாம் வந்துட்டு ஐயோ நம்ம இது மாதிரி வார்த்தையை விட்டுட்டோமே அப்படின்னு யோசிப்பாரு. யோசிச்சுட்டு மறுபடியும் என்ன ஒரு பேச்சு வரப்போகுது பாரு. பெண்களுக்கு ஒவ்வொரு திட்டமும் எந்த திட்டத்தை வந்து மக்களுக்கு பயனடைய வர வகையில இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்து செய்யறாரு முதலமைச்சர் அவர்கள். அப்படி செய்யும் போது நீ எதுக்குமே துப்பு இல்லாத இருக்கிறிய. 10 வருஷம் உட்காந்து நின்னீங்க. தலைமையும் சரியில்லை, நீங்களும் சரியில்லை. ஒண்ணு அவன் சரி இருக்கணும். எடப்பாடி தலைமை சரியா இருந்தா பின்னாடி வரவங்க சரியா இருப்பாங்க. அவரும் ஒன்னும் செய்யல, நீங்களும் ஒன்னும் செய்யல. நீங்க ஏன் குறை சொல்றீங்கன்னு கேக்குறேன் நான். இது எப்படியாப்பட்ட வார்த்தை? இருக்கிற தமிழ்நாட்டை உங்கள் மொத்த மக்களையுமே நீ இழிவுபடுத்துற மாதிரி தானே. பெண்களை மெயினா இழிவுபடுத்துற மாதிரி தானே. அதுல அவன் முன்னாடி என்ன சேர்த்துக்குது? அந்த வார்த்தை உன் பொண்ணு, உன் மருமகளா, உன் சொந்தக்காரங்களா, உன் பொண்டாட்டியா எல்லாரும் உட்பட்டது. நீ உன் வீட்டுல உன் பொண்டாட்டி உன் பிள்ளைங்களை கேட்ட கேள்வி. இந்த வார்த்தை வந்து தமிழ்நாட்டு பெண்கள் வந்து அவங்க முன்ன வந்து நிறுத்தி அவங்க வந்து ஒரு போராட்டம் நடத்தணும். ஏன்னா இது அந்த கட்சியில் இருக்கிற பெண்களுக்கே அது ஒரு அவமானம். ஏன்னா மொத்தமா தான் பெண்கள்னா எல்லாம் தானே. மொத்தமான பெண்கள் தமிழ்நாடு பெண்களையும் இழிவுபடுத்தி பேசுகிற சிவி சண்முகத்துக்கு கடுமையான கண்டனம் தெரிவிக்கணும். அவங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க, எல்லாமே பெண்கள் இருக்கிறாங்க. மொத்தமா அவர் எப்படி சொல்லுவார்? அவர் சொன்ன வார்த்தை தப்பான வார்த்தை தானே. ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு எம்பி, பாராளுமன்ற எம்பி, அவர் வந்து இந்த வார்த்தை சொல்றான்னு சொன்னா அப்ப அவர் இதுக்கப்புறம் என்ன பேசுவாருன்னு தெரியாது. அதுக்கு முன்னாடியே நம்ம தடுக்கணும்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் அவருக்கு கண்டனம் தெரிவிக்கணும்.